ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அணுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியே பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது யூடியூப் சேனல் மூலம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே பல கருத்துக்கள், எனது பதிவுகள் பலனுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உரித்தாகி நல்லதொரு வகையிலே இந்த ஜோதிடத்தை பற்றி சரியான முறையிலே அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு என்னுடைய சேனல் வழிவகை செய்திருக்கிறது என்பதை நான் ஒரு அன்பரின் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த அன்பருக்கும் என் நன்றி. எனது விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை பார்த்து அதற்கு எனது ஜோதிட விளக்கங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் அளித்து வருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சமீப காலமாக நான் வெளியிட்டு வருகின்ற ஒரு தலைப்பு களத்திரம், அதாவது 7ஆம் இடம். லக்னத்துக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எப்படி, எந்தெந்த கிரகம் இருந்தால் அது எப்படியெல்லாம் நம்மை ஒரு வகையிலே யோசித்து பார்க்க வைக்கும். 7ஆம் இடம் என்பது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். இதுதான் களத்திரம், 7ஆம் இடம். ஆக இந்த 7ஆம் இடத்தில், அதாவது நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு 7வது இடம் எதுவோ அந்த இடத்தில், அந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் என்னென்ன செய்யும் அப்படி பார்த்தபோது, முதலிலே சூரியன் இருந்தால் எப்படி, அடுத்து சந்திரன் இருந்தால் எப்படி, செவ்வாய் இருந்தால் எப்படி என்ற இந்த 3 கிரகங்களும் ஒருவர் ஜாதகத்திலே சூரியன் இருந்தால், லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் சிரமம். சந்திரன் இருந்தால் அவருடைய மனோபாவம் ஒரு நிலையில் இருக்காது. செவ்வாய் இருந்தால் அதுவும் சிரமம், தோஷத்தை கொடுக்கும் என்று 3 கிரகங்களை பற்றின விவரங்கள் 3 பதிவுகளில் வெளிவந்தன. அதற்கும் நல்ல ஆதரவு கிடைத்து கொண்டு தான் வருகின்றது. அந்த ஒரு வகையில் இப்போது புதன் இருந்தால் எப்படி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே ஒருவர் ஜாதகத்தில் புதன் இருந்தால் அது என்ன எப்படி என்று பார்க்கலாம். பொதுவாக புதன் நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. நல்லவரோடு சேர்ந்தால் நல்ல கிரகம், கெட்டவரோடு சேர்ந்தால் அவரும் பாவியாகிவிடுவார். கெடுதல் பண்ணுறதுக்கு ஓகே, நான் ரெடி. அந்த மாதிரி புதனுடைய குணமே மாறிக்கிட்டே இருக்கும். பேச்சில் பெரிய ஆள் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் பேசி பேசியே நோவடிப்பான். என்ன பேசுகிறாருன்றத கொஞ்சம் நாள் பொறுத்து அடுத்த தடவை நீங்கள் போய் இது மாதிரி சொன்னேப்பா, அப்படியா, நான் அப்படியா சொன்னேன், இல்லை இல்லை என்னப்பா அப்படின்னு மாற்றிடுவார். ஸோ இவர் இந்த 7 புதன் இருந்தாலே இந்த தொல்லை தான்.
எப்பவுமே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அட இது என்ன, சரி அதை பண்ணலாமா, நான் அந்த பால் இப்படி சொன்னால் இப்படி போச்சு, அது மாதிரி ஒரு அலை பாஞ்சிக்கிட்டு இருக்கும். எதையும் வேலை முடிஞ்சுது ஆச்சு போச்சுன்னா, இல்லை இல்லை இது என்ன, இது இப்படி போகுது அப்படி போகுது, இது சரி வரல அது சரி வரல, என்னென்னா பண்ணுறது அப்படின்னு அப்பப்போ அலைப்பாஞ்சி அவருடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, ஏன் அவருன்னா அது தனக்குன்னு ஒரு சொந்த கருத்தாவது இருக்கலாம்ல, இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவருக்கு அப்படிப்பட்ட சொந்தமான ஒரு கருத்து எதுவும் கரெக்டாக இருக்காது அவர்கிட்ட. இந்த புதன் என்ன மாதிரின்னா இது போல தான், புத்திசாலி, அறிவாளி, திறமசாலி, ஆனால் சொந்த கருத்து உள்ளவராக இருக்க மாட்டார். இதனால் என்ன ஆகுது, அடுத்தவர் பேச்சை கேட்டு எதையாவது பண்ணுவார், இல்லை அடுத்தவன் பேசி அவனையாவது ஏதாவது பண்ணியிருப்பார். இப்படி புதனுடைய மனோபாவம், அதாவது அவருடைய குணமே எப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பார், திறமையான ஆளு தான், புத்திசாலி தான், நல்ல இருக்கும். அந்த அவரோட சேர்ற கிரகத்தினுடைய தன்மையை இவரும் கொஞ்சம் வாங்கிடுவார். எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் சிகரெட் பிடிக்காமல் இருப்பாரா, ஒருத்தர் சிகரெட் பிடிச்சாருன்னா மற்றவனும் ஒரு கொஞ்ச நாள் கொடுத்து அவரும் சிகரெட் பிடிக்க வச்சுடுவான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தன் கூட சேர்ந்தா இவனுக்கு அந்த கெட்ட பழக்கம் வந்துடும். அதுபோல தான் இவர் கூட சேர்ற கிரகம் நல்ல கிரகமாக இருந்தால் இவர் நல்ல மாதிரி யோசிப்பார், சிந்திப்பார், செயல்படுவார். ஆனால் இவர் கூட வேறு ஒரு பாவ கிரகம் சேர்ந்து விட்டால் அவ்வளோதான், இவர் எல்லாத்துக்கும் ரெடி, நீ என்ன சொல்கிறியோ சொல்லுப்பா நான் அது பண்ணுறேன்னு. அவருக்கு ஏதாவது கெடுதலாக சொன்னால் கூட அது கெடுதல் தானே நினைக்க மாட்டார். சரி, அப்படி ஒரு வகையிலே இந்த புதன் தினசரி ஒரு வகையான சொந்த புத்தியோ சுயமாக எதையாவது சிந்தித்து செயல்படுகின்ற வகையிலோ இவருக்கு இருக்காது. இவருடைய குணம் அடிக்கடி மாறக்கூடியது. இதனால் என்ன ஆகுது, இவரை சில பேர் பாராட்டுவான், சில பேர் பாராட்ட மாட்டான், மோசமான ஆளியான்னு கெட்ட பேரை வாங்கிடுவார் இவரும். இப்படி பல வகையில் இவருக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லையா அப்படின்னா நல்லதும் நடக்கும், ஆனால் கெடுதலும் நடக்கும். நல்லதையும் செய்வார், கெடுதலையும் செய்வார். எப்போ எப்படி அந்த இவரோட சேருகின்ற அந்த மற்றொரு கிரகத்தினுடைய தன்மையோடு இவருடைய செயல்பாடு இருக்கும். அப்போ என்ன சார், இப்போ 7 புதன் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுன்னா இந்த தன்மைகளோடு இருந்தால் நல்லது, நல்ல விஷயமா இருந்தால் நல்லது. அதே இப்படி மாறி மாறி வரக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னும் போது அது நல்லது இல்லை தானே. அப்போ அவர் இல்லாமல் இருப்பதே நல்லது. எந்த ஒரு கிரகமும் 7ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை தான். அதுபோல் இந்த புதனும் 7ஆம் இடத்திலே இருப்பதனால் இது போன்ற பிரச்சனை. ஒன்றும் ஒரு விதம் அவங்கவுங்களுடைய காரகத்துவம்னு ஒன்று இருக்குது. ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை கொண்டு அவன் அந்தந்த கிரகம் அந்தந்த வேலையை செய்யாமல் இருக்காது. நம்மளையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்யூன் பண்ணி, ஓ இப்படி பண்ணுற இன்றைக்கி இப்படி செய் அப்படி செய்யணும், நம்மளை டியூன் பண்ணுறது கிரகம் தானே. நமக்கு என்ன சுய புக்தியாக இருக்குது நம்மக்கிட்டையும். நம்ம கிரகங்கள் எத்தனுடைய தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லதையும் செய்கிறோம், கெடுதலையும் செய்கிறோம். கெடுதலை செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தாலும் கூட
வேறு வழி இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணாதான் எனக்கு நான் பிழைக்க முடியும். இப்படியும் பேசுபவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது அது கஷ்டம் தானே, அது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அந்த நேரத்துக்கு ஒன்றா நல்லதாக இருக்கும். ஆனால் அது பாவத்தினுடைய கர்மா பலனில் போய் சேர்ந்துடும். அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நல்லது செய்தாலும் புண்ணியம், கெடுதல் செய்தால் பாவம், இது ரெண்டும் கர்மாவில் போய் மாட்டும்போது அது திரும்பி ஒரு நாள் நமக்கு வரும். இந்த நேரத்துக்கு இதை செஞ்சால் தான் என்னால் பிழைக்க முடியும், நாம் வாழ முடியுன்ற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவர் கெடுதலை செய்யக்கூடிய வழியை இந்த புதன் சில நேரங்களில் காட்டுவார். அப்படி காட்டினால் செஞ்சு தான் ஆகணும். இந்த சூழ்நிலை தான் மாறிடுச்சு. அப்போ அதை பண்ணிடுவார். 7ல் புதன் இருப்பவர்களுடைய நிலைமை இப்படித்தான். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் கூட ஒரு பேச்சுவார்த்தை நல்லா தான் இருக்கும். ஆனால் திடீர்னு 2 பேருக்குள்ளே சண்டை வந்து, எதையா இதுக்கு முன்னால் நல்லா இருந்தாங்கப்பா, இப்போ தான் பிரச்சனை வந்துருச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் ஒரு ஒருத்தரை சரியாக புரிஞ்சிக்கலன்றது தான் கஷ்டம். அதனால் என்னாச்சு, புரிஞ்சிட்ட உடனே புதன் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் பிரிச்சும் விட்டுடுறாரு. எப்போவுமே நீங்கள் சொந்த முயற்சி, சொந்த புத்தி இது வேணும். 7ல் புதன் இருந்தால் இது அவ்வளவாக இருக்காது. சுயபுத்தி இருக்காது, சொல் புத்தி தான் இருக்கும். இதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு, லக்னத்துக்கு 7ல் புதன் இருக்காரா பாருப்பா அப்படின்னா, இருந்தாருன்னு வச்சுக்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குதான்னு கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போய் பாருங்கள். நிச்சயமாக இதில் உங்களுக்கே புரியறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நமக்கு என்ன சார், காலையில் எழுந்த உடனே இறைவன் அருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் எழுந்து இருப்பா, நம்ம எழுந்துக்கிட்டோம், இறைவன் அருள் இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேர் எழுந்துக்காமையே கூட இருந்திருப்பாங்க. அப்போது அவங்கள விட நம்ம பெட்டர், நம்ம உயிரோடு இருக்கணும். இந்த சிந்தனையோடு நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சுக்கலாம். இறைவனோட மேலே ஒரு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இந்த நாளை இனிய நாளாகவும், நல்ல விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய நாளாகவும், நல்ல பேச்சுகளை நான் பேசக்கூடிய நாளாகவும், நல்லது என்னை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ எந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த தெய்வத்துக்கிட்ட காலையில் எழுந்ததுமே நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு எழுந்து பாருங்கள். அப்போது கொஞ்சம் மனசில் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, நல்லதை செய்யணும், நல்ல பேச்சு பேசணும், நல்லது நடக்கணும், நல்லதே நம்மளை வந்து சேரணும். அந்த எண்ணம் உள்ளே பூந்துடுச்சின்னு வச்சுங்க, நம்ம மனசு கெடுதலை செய்ய தூண்டாது. அப்படி கெடுதல் வந்தாலும் வேண்டாம் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். இறைவன் சூட்சமமாகத்தான் வழிகாட்டுவார். நேராக வந்து ஓகே இப்படி அப்படின்லாம் டைரக்ட் பண்ண மாட்டார், ஆனால் சூட்சமமாக வழிகாட்டுவார். ஆக இந்த புதன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் புதன்
இருப்பவர்கள் ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். தேய்பிறை ஏகாதேசி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டால் இது நல்ல வகையிலே உங்களை கொண்டு செல்லும். எல்லாமே நல்ல மாதிரியாக நடக்கும். குடும்பத்திலையும் எந்த குழப்பமும் கஷ்டமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பிரச்சனையை உருவாக்காமல், உங்களால் அடுத்தவங்களுக்கும் எந்த கஷ்டம் வராமல், இந்த ஆள் இப்படி தான்யா பேசிக்கிட்டே இருக்கிறாயா அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். அந்த ஏகாதேசி விரதத்துக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு கிருஷ்ணன் படம் வாங்கிக்கோங்க, உங்கள் பூஜை அறையில் வைங்க. பௌர்ணமி கழித்து வருகின்ற 11வது நாள் ஏகாதேசி திதி. அந்த 11வது நாள் தேய்பிறை ஏகாதேசி. வளர்பிறையிலும் ஒரு ஏகாதேசி வரும், ஆனால் அது அல்ல. தேய்பிறையில் வருகின்ற பௌர்ணமி கழித்து வருகின்ற தேய்பிறை ஏகாதேசி திதியில் கிருஷ்ணன் படத்தை வைத்து சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு காலையில் என்ன கிழமைன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ராவு கால யமகண்டம் எப்போன்னு பாருங்கள். அந்த காலத்தை தவிர்த்து அன்னைக்கு அவல் போட்டு பால் பாயாசம் பண்ண சொல்லுங்கள். அதற்கு முன்னாலே அவல் போட்டு பால் பாயாசம் செய்து அந்த ஒரு பவுல்லையோ ஒரு இதில் அங்கே கிருஷ்ணன் படத்தாண்ட வச்சுட்டு அதுக்கு பூ அலங்காரம் செஞ்சு அவருக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற ஒரு இது நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் தேங்காயெல்லாம் உடச்சி கூட பண்ணலாம். இல்லை முடியலன்னா வெறும் விளக்கேற்றி வச்சும் இந்த அவல் பாயாசத்தை வச்சும் பண்ணலாம். அவலில் ஜவ்வரிசியோ சேமியாவோ சேர்க்கக்கூடாது. பியூராக வெறும் அவல் தான் இருக்கணும். அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க. அந்த அவல் போட்டு பால் பாயாசம் பண்ணி தீபாராதனை காமிச்சு மனமுருக அந்த கிருஷ்ணனுக்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் இது போன்ற ஒரு பூஜையை செய்யணும். முடிந்தால் அந்த மாலையிலே 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க. போகும்போது ஒரு 5 நெய் விளக்கு எடுத்துக்கிட்டு போங்க. ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் விளக்கு, பெருமாளுக்கு ஒரு நெய் விளக்கு, அந்த லக்ஷ்மி தாயாரம்மாவுக்கு ஒரு நெய் விளக்கு, நரசிம்மருக்கு ஒரு விளக்கு, கடைசியாக 5வது விளக்கு அந்த கருடாழ்வார் இருப்பார். எப்பவும் பெருமாளை சர்வ காலமும் அவர் ஒரு வேண்டுதலிலேயே இருப்பார். அவரிடத்திலே 5வது விளக்கை ஏற்றி வைத்து அங்கே உட்கார்ந்து உங்கள் மனக்குறை பிரச்சனை என்ன கஷ்டம், குடும்ப கஷ்டமா, எதில் என்ன ப்ராப்ளம், என்ன மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இப்போதைக்கு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையும் அந்த மனவேதனையும் அந்த கருடனிடத்திலே இறக்கி வச்சிடுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. அது மாதிரி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இது போல் ஒவ்வொரு தேய்பிறை ஏகாதேசிக்கு நீங்கள் அவல் போட்டு பால் பாயாசத்தை வீட்டிலே செய்து அதை எல்லாரும் சாப்பிடுங்க. ஈவினிங் அதாவது மாலை 6 மணிக்கு மேலே பெருமாள் கோயிலுக்கு போய் 5 நெய் விளக்கு 5 இடங்களில் ஏற்றுங்க. சில கோயிலில் இங்கெல்லாம் ஏற்றாத அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு போர்டும் போட்டிருப்போம். நீங்கள் 5 விளக்கும் ஒரே இடத்துல ஏறுங்க. கருடாழ்வார்கிட்ட ஒவ்வொரு தெய்வத்தை நினச்சி ஒரே இடத்துல ஏற்றிட்டு கூட நீங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கருடாழ்வார்கிட்ட வந்து உங்களுடைய மனக்குறையை இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ். இந்த லக்னத்துக்கு 7ல் உள்ள புதன் நல்லது செய்வான். கடவுள் கூட இருந்து அந்த புதனை சரியாக இயக்கி உங்களையும் அந்த வகையிலே நல்ல புத்திசாலியாக திறமைசாலியாக பிரச்சனைகளை சரியான முறையிலே எதிர்கொள்கின்ற அனுபவசாலியாக மாற்றிவிடுவோம். எனவே லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பது
பொதுவாக பார்ப்போம் என்றால் அவ்வளவாக நல்லது கிடையாது தான். ஆனால் இருந்தால் இந்த பரிகாரத்தின் மூலம் நல்லது நடக்க வாய்ப்பு. நன்றி, நமஸ்காரம்.